ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு இடைப்படத்தக்கதாக ஜெபத்திலே ஆற்றிய நேரத்தை நம்ம நோக்கி பார்க்க. பாவியாம் என்னை மேவி பாரையா இயேசுநாதா சுவாமி, பட்சமாக என் பாவம் தீரையா. தேவதுரோகி பாவி நான் அன்றோ, இயேசுநாதா சுவாமி, சீர்பதம் துணை அன்றி வேறுண்டோ. மண்ணுயிர்க்கென தன்னுயிர் விட்ட இயேசுநாதா சுவாமி, வந்தனது நிர்பந்தம் பாரையா. இயேசுநாதா சுவாமி, வந்தனது நிர்பந்தம் பாரையா. பாவியாம் என்னை மேவி பாரையா. பேசும் அடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். அவருடைய நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பல 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 நாட்களாக ஒரு இருளாய் இருந்த ஒரு வசனம், எவ்வளவோ நான் சிந்தித்து பார்த்தேன், எவ்வளவோ நான் தியானித்து பார்த்தேன். ஆனாலும் அதிலே பல வருடங்களாக எனக்கு வெளிச்சம் கிடைக்கல. ஆனால் இந்த தடவை கர்த்தர் அநேக காரியங்களே அதை வெளிச்சத்தை காண்பித்து எனக்கு விளக்கி கொடுத்தார். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் என்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த நிர்பந்தம் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன வெளிச்சத்தை காண்பிக்கிறார் என்று என்னுடைய மூளை அறிவுக்கு, என்னுடைய சிந்தனைக்கு அது எனக்கு பதில் கொடுக்கவே இல்லை. பல நாட்களாக, பல ஆண்டுகளாக ஆங்கில வேதாகமத்தை எடுத்து வாசித்தேன். வாட் a wretched man I am என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தேன். NIV பார்த்தேன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பார்த்தேன், ஆம்பிளிஃபைட் பார்த்தேன், லிவிங் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் எடுத்து வாசித்து பார்த்தேன். எல்லாவற்றிலும் அந்த wretched man என்றுதான் போட்டிருக்கு. அந்த நிர்பந்தம் என்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு சரியான விளக்கத்தை நான் அறியாதபடிக்கு அந்த பகுதியை எப்பொழுதும் நான் வாசித்துக் கொண்டிருப்பேன். ஒரு தடவை இதை மிகவும் உள்ளத்திலே மிகுந்த பாரத்தோடு கூட இதை நான் தியானிக்கும் பொழுது அந்த வசனம் திருப்பி திருப்பி என்னுடைய கண்களுக்கு முன்பாக வரும். நிர்பந்தமான மனுஷன். அப்படி வரும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட ஒரு நாள் பேசினார். அந்த அதிகாரத்தை நீ வாசி என்று சொன்னார். அப்பொழுது அங்கே அந்த நிர்பந்தம் என்கிற அந்த வார்த்தைக்கு அவரே அர்த்தம் கொடுத்திருக்கிறார். 15வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த நிர்பந்தம் என்ன மாதிரியான ஒரு நிலைமை என்பதை அவர் அழகாக அதில் வர்ணித்து எழுதியிருக்கிறார். அங்கு அவர் என்ன நிர்பந்தத்தை பாருங்க, நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை. அப்போ நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லாமல் அந்த காரியத்தை நான் செய்யும் பொழுது எனக்குள்ள ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையை நான் காண்கிறேன். ஆமாவா இல்லையா? நான் விரும்பினதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். நல்ல கவனிங்க.
நான் விரும்பின காரியத்தை நான் செய்யாம நான் வெறுக்கிற காரியத்தை நான் செய்து விடுகிறேன். நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் கடைசியிலே நான் தீமையை செய்து விடுகிறேன். இதற்கு காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார், உனக்குள் இருக்கிற பாவமே. நான் பாவம்னு சொல்லி நான் பிரசங்கித்தேன்னா பாதி பேர் எழுந்திரிச்சு ஓடி போயிடுவீங்க, என்னை பாவின்னு சொல்றாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பாவம் என்கிற ஒரு வார்த்தை வேதத்திலே அது சொல்லப்பட்டது, அது பாவம்தான். ஆனால் பாவம் என்று அறியாமல் சில காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் உங்களுக்கு முன்பாக நான் அதை வைக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. என்ன கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அது என்ன? பாவம் தானே, ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய சித்தத்துக்கு புறம்பான காரியத்தை செய்வது பாவம் தானே. சரி, ஆகையினாலே பாவத்திற்கு நான் விளக்கம் கொடுக்கல. ஆனால் இந்த நிர்பந்தமான ஒரு நிலைமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்திலே அல்லது பல கட்டங்களிலே வந்து கொண்டுதான் இருக்கும். இல்லை என்று ஒருத்தரும் சொல்ல முடியாது. நிர்பந்தமான ஒரு ஸ்டேட்டஸ் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், நீ வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, நாங்கள் வளர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அந்த நிலைமை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். அது ஏன் வருகிறது, அது எப்படி நாம் அதை மேற்கொள்ளப் போகிறோம் என்றுதான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிர்பந்த நிலைமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வருகிறது, அவசியமாயிருக்கிறது. இதைத்தான் உங்களுக்கு நான் பாசிட்டிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த நிலைமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வருகிறது, உங்களுக்கு நலமானது என்று நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஏனென்றால் நான் சொல்லுகிற வசனத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகையினால் தான் சங்கீதக்காரன் அழகாக தன் அந்த நிலைமையை சொல்லுகிறார். 139ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என் மீது வைக்கிறீர். அப்ப அந்த வசனத்தில் உள்ள சாராம்சத்தை எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? முப்புறமும் பிற்புறமும் நெருக்கப்படுகிறது உங்களுக்கு சங்கடமாய் இருக்கலாம், அல்லது ஒரு வேதனையாய் இருக்கலாம், அல்லது நீங்கள் விரும்பாத காரியமாய் இருக்கலாம். ஆனால் அப்படி நிர்பந்தப்படுத்தப்படுகிறது. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவன் நெருக்கப்படுவதற்கு அவன் ஒரு காரியத்தை சொல்றான், நெருக்கி உமது கரத்தை என் மீது வைக்கிறீர். அதான் அருமையான ஒரு வாக்குத்தத்தம். அப்ப இந்த நிர்பந்தமான ஒரு நிலைமை உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது, மிகவும் அவசியம். ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆகையினால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிர்பந்தம் வருகிறது, நல்லது. நீ விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறாய், விரும்புகிற நல்ல காரியத்தை செய்யாமல் தீமையான காரியத்தை செய்து விடுகிறாய். நீ செய்கிறது உனக்கே சம்மதம் இல்லைன்னு எப்படி உனக்கு தோணுகிறது? உனக்குள்ள ஒரு நிர்பந்தம் இருக்குதானே, இல்லைன்னா உனக்கு தெரியாது இல்லவா? நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை என்று எப்படி நீ அறிந்து கொள்ளுகிறாய்? சொல்லுங்க, யாருக்காவது தெரிஞ்சுன்னா, உங்க மூல அறிவிக்கு தெரிஞ்சுன்னா சொல்லு. நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை என்று நான் அறிந்து கொள்வது எப்படி? சொல்லுங்க, எப்படி? இதுதான் முக்கியம், அறிந்து கொள்ளும். இல்லைன்னா அந்த நினைவு வராதுல. நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை என்று ஒரு நினைவு வரும் பொழுது அது யாரோ இடைப்பட்டு அதை சொல்கிறான் தான் அர்த்தம். நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லைன்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என் ஆவியோடு கூட ஒருவர் இடைப்படுகிறது தானே. அதனால் தானே அந்த தெளிவு வருகிறது, நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை. பரம்பரை குடிகாரனுக்கு அந்த நிலைமை வராது. ஏனென்றால் அவன் he has taken it as a way of life. அப்ப அந்த உணர்வு வராது, குடிக்கிறது தவறு என்ற உணர்வு வராது. Because he has chosen it as a way of life.
பரிதானம் வாங்குறவன் அது பரிதானம் வாங்குறது தவறு என்று அவன் உணர மாட்டான். பிகாஸ் he thinks அதுதான் இட்ஸ் a way of life, அது இருந்தால்தான் நான் நன்றாய் வாழ முடியும் என்று நினைக்கிறான். ஆனால் பரிதானம் வாங்குறது தவறு என்று நினைக்கிறேன். இவன் பவுலடியார் அந்த நிர்பந்தமான நிலைமையில் அவர் சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை. அவர் தொடர்ந்து நீங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த நிலைமை அந்த மனுஷனை எப்படி மாற்றுகிறது என்பதை நீங்கள் அப்போஸ்தலர் 7, 8, 9 வசனத்தை அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பார்க்கணும். இவர் தன்னை குறித்து சொல்கிறார், நான் நிர்பந்தமான மனுஷன். கர்த்தர் அவனை இழைப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறார், நான் நிர்பந்தமான மனுஷன். நான் யார் என்னை விடுதலையாக்கும்? ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அவன் சம்மதிக்கிறான். அப்போஸ்தலர் 8:1 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்தேவானை கொலை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய சபை வைராக்கியம் அவனை செய்ய வைக்கிறது. இதுதான் நிர்பந்தமான ஒரு நிலைமை. ஏதோ ஒரு காரியம் அவனை செய்ய வைக்கிறது. ஆனால் அவனுக்கு அந்த செய்தது அவனுக்கு சம்மதம் இல்லை. அவன் சம்மதம் இல்லாமல் தான் வெறுத்ததை அவன் செய்து விடுகிறான். அதைத்தான் ரோமரிலே தன்னை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார், நான் நிர்பந்தமான மனுஷன். நான் அவனை சேவான கொலை செய்ய விரும்பல ஆண்டவரே, ஆனாலும் கொலை செய்து விட்டேன். நன்மை செய்யணும்னு நினைச்சேன், நன்மை என்னால செய்ய முடியல. அந்த சென்ஸ், தட் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். அதற்குத்தான் நான் உங்களை கரடியாய் கத்திக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று. அந்த ஆவிக்குள்ள சிந்தனையை நீங்கள் அறிந்து கொள்ள. இந்த பகுதியிலே நான் கண்டுகொண்ட உண்மை என்ன என்றால், அந்த சவுலுடைய மனதிலே he was keeping two options. நல்ல கவனிக்கணும். இதுதான் பாவம் என்று வேதம் போட்டிருக்கிறது. நான் அதை பாவம் என்று சொல்லல. there are several options before you. ஏதாவது காரியத்தை செய்ய நாம் முயற்சி செய்யும் பொழுது you have so many options. at least you have two options. அந்த two option என்ன என்று அந்த வசனங்கள் எழுதியிருக்கிறார். அது என்னது? விரும்புகிற நன்மை. அது ஒரு ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. ஆனா விரும்பாத காரியம் ஒண்ணு அவருக்குள்ளே இருக்கு. there are two options. ஆகையினால் தான் அவர் இதை அனுபவித்தபடியினால் தான் நான் நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லுகிறார். he was leading a very self righteous life. பிலிப்பியர் 3:5-8 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், தன்னை குறித்த ஆவிக்குரிய அவனுடைய ரிலிஜியஸ் லைஃப் பத்தி சொல்றான். நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் அடைந்தவன். நான் பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன். நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்புறுத்தினவன். நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். அதை வைத்துக் கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுடைய மனநிலைமை ரோமருக்கு 7 எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்து விடுகிறான். அப்படி என்றால் அவனுடைய சுய நீதி அவனுக்கு உதவி செய்யல. கடவுள் பக்தி அவனுக்கு உதவி செய்யல. அவன் பரிசேயன், வாரம் 2 முறை உபவாசிக்கிறவன். அந்த உபவாசம் அவனுக்கு உதவி செய்யல. தசம பாகத்தை தவறாமல் செலுத்துகிறவன். அப்படிப்பட்டவனுக்கு அது உதவி செய்யல. 8ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோமர்ல 8 முதல் 2 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பதில் அவனுக்கு கிடைக்கிறது. நீ நியாயப்பிரமாணத்தை நான் உனக்கு செய்யக்கூடாது எதுவோ அதை உனக்கு செய்யும்படிக்கு உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே தோன்றி அவர் உனக்காக அவர் செய்து முடித்தார். இதுதான் ரெவலேஷன். அநேக நேரத்தில் இந்த ஆப்ஷன்ஸை நாம் வைத்துக்கொண்டு அதன்படி நாம நடந்துடலாம் என்று நினைக்கிறோம். 2 options we are always keep. ஆகையினால் later on Paul writes his epistle. நீங்க அத
பாலுடைய லைஃப்ல ஒரு மகத்துவத்தை நீங்க பாப்பீங்க. இந்த நிலைமைக்கு ஒரு வழி ஆண்டவர். சரியா? அப்படி என்றால் அவனுடைய நிலைமைக்கு காரணம் என்ன? He had too many options in him. அதனால அவர் ஒரு வார்த்தை எழுதுறார். நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை அன்றி சிலுவையிலே அறையப்பட்ட அவரையே அன்றி நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நல்லா கவனிக்கணும். I want you to very carefully listen. அங்கு இயேசு என்று எழுதப்படல. இதைத்தான் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். He never writes it as Jesus. He writes it as Jesus Christ. Jesus is a symbol of your religious order. அல்லது ஒரு மார்க்கம். ரிலிஜன் சொல்லாதீங்க, ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தின் ஒரு தலைவர் அடையாளம் தான் இயேசு. அவர் உலகத்தின் பாவங்கள் சகல பாவத்தையும் நீக்குவார். So it is a symbol. இயேசு என்கிற அந்த நாமம் என்பது it is a symbol for your religion or for your மார்க்கம். ஆனால் கிறிஸ்து என்பது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு மாடல். அல்லேலூயா சொல்லுவோமா? இது anointed Christ. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவை தான் கிறிஸ்து என்று அழைக்கிறோம். நல்லா கவனிக்கணும் பாருங்க. அப்போ அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அன்றி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை அன்றி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துனா உண்மை. இயேசு கிறிஸ்து என்றால் பரிசுத்தம். இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் நீடிய பொறுமை. இயேசு கிறிஸ்து என்றால் சாந்தம். இயேசு கிறிஸ்து என்றால் மனத்தாழ்மை. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இயேசு என்றால் அவர் சகல பாவங்களை நீக்குகிறவர். இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அந்த ஆவி அபிஷேகம் பண்ணப்பட்டபடியினாலே அந்த அபிஷேகநாதர் அவருக்குள் கொடுத்த தேவனுடைய திவ்ய சுவாபங்கள், பொறுமை, நம்பிக்கை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதுதான் கிறிஸ்து. அப்போ அந்த கிறிஸ்து என்னோட உள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள், கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது நான் பரிசுத்தம் என்று சொல்லுகிறேன். அப்படி என்றால் அந்த பரிசுத்தம் ஒன்லி இஸ் மை ஆப்ஷன் இன் மீ. நான் அசுத்தத்தை செய்ய முடியாது. புரியுதா? அப்போ are you able to follow me? Because you are keeping more than one option. அது உன்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறபடியினாலே இந்த ஆப்ஷனை விட்டு அந்த ஆப்ஷனை செய்ய தூண்டுகிறது. உலகம் உன்னை தூண்டலாம், அல்லது சர்க்கம்ஸ்டான்சஸ் மே மேக் யூ டு டூ இட். ஏதோ ஒரு காரியம் உன்னை தூண்டி விடுகிறது. ஆகையினால் தான் பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அன்றி, இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒன்றையும் உங்கள் இருதயத்திலே நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ரொம்ப அருமையான ஒரு வசனம் பிரியமான. ஆகையினாலே I want to keep Jesus Christ as the only option. As the only option. I do not want to have any other option. Jesus Christ என்று சொல்லும் பொழுது உண்மைதான் என்னுடைய ஆப்ஷனா இருக்கணும். நான் போய் பேச மாட்டேன். இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் பரிசுத்தம் தான். நான் அசுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நல்லா கவனிங்க பிரியமானே. அசுத்தமான காரியத்தை நான் செய்ய முடியாது. Because I have the only option பரிசுத்தம். இச்சை அடக்கம். கிறிஸ்து என்று சொன்னால் இச்சை அடக்கம். சோ இச்சையான காரியத்தை செய்ய என் மனது தூண்ட முடியாது. Because I have only option. அந்த இச்சையை கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே கடைசியா நீங்க வாசிக்கும் பொழுது அந்த மாம்சத்தின் இச்சைகளை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சிலுவையிலே அடித்தது மாத்திரமல்ல. இந்த வசனம் சொல்லுகிறது, இச்சையை சிலுவையில அடிக்கிறது மாத்திரமல்ல, அதுல சிலுவையில அடித்து விட்டு அதை அடக்கம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி செஞ்சிட்டீங்கன்னா இட் வில் கேன் நெவர் அப்பியர் பிஃபோர் யூ another option. அசுத்தம் ஒரு ஆப்ஷனா வராது, பொய் ஒரு ஆப்ஷனா வராது, கோபம் ஒரு ஆப்ஷனாக வராது, பொறுமைதான் உன்னுடைய ஆப்ஷனாக இருக்க முடியும்.
இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. இந்த நிர்பந்தமான ஒரு நிலைமைக்கு please do keep only one option in you, then you will not fail. சரிதானே? எந்த காரியங்கள் உன்னை நிர்பந்தப்படுத்துகிறது என்று ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தை நீங்க வீட்டுக்கு சென்று எல்லாத்துக்கும் தெரிந்த பகுதியை வைத்துதான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பெதஸ்தா என்கிற ஒரு குளம். அந்த குளத்தை சுற்றிலும் அநேக பெரும் பாடுள்ள மனிதர்கள், வியாதியஸ்தர்கள், குஷ்டரோகிகள், குருடர்கள், முடவர்கள், பல வருஷமாக வியாதியாய் இருக்கிறவர்கள் அந்த இடத்திலே குழுமி இருப்பார்கள். அப்பொழுது அங்கு நடக்கிற ஒரு சம்பவம் என்ன, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தேவதூதன் இறங்கி வருவான், அந்த குளத்தை என்ன பண்ணுவான், கலக்குவான். அந்த குளம் கலக்கப்பட்ட பொழுது யார் முதலாவது அந்த குளத்திலே இறங்குகிறார்களோ அவனுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும். இது அந்த நாட்களில் நடந்து கொண்ட ஒரு சம்பவம். இங்கு அநேகர் இருந்திருக்கிறாங்க. நல்லா கவனிங்க பிரியமான. I want you to, there are so many people. ஆனா அந்த ஒரு மனிதன் 38 ஆண்டுகள் சுகவீனமாய் இருந்த அந்த ஒரு மனுஷனுக்கு உள்ளத்திலே ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? நான் சொஸ்தமாக விரும்புகிறேன். He is only one option he has kept. I should be healed. அதுதான் அவனுடைய ஆப்ஷன். ஆனா அதற்கு வழிமுறைகள் அவனுக்கு அடைக்கப்பட்டிருந்தது. என்ன? அவன் 38 ஆண்டுகள் அவன் வியாதியாக இருந்தபடியினாலே எல்லாரையும் முண்டி அடித்துக் கொண்டு என்ன பண்ண முடியல, குளத்துல சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனா அந்த வழிமுறையை அவனால் செய்ய முடியல. நிர்பந்தப்படுத்தப்படுகிறான் அவன். நான் சொஸ்தமாக விரும்புகிறேன், ஆனால் நான் போய் அந்த குளத்திலே விழ முடியல. நான் சொஸ்தமாக விரும்புகிறேன், எனக்கு யாரும் உதவி செய்யல. யாராவது என்னை அப்படியே கேரி பண்ணி துவக்கடின்னு அந்த குளத்துல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தரும் உதவ மாட்டேன்றாங்க. இது ஒரு பெரிய நிர்பந்தமான ஒரு நிலைமை. அவனுக்கு சுகமாக விரும்புகிறான், நன்மை செய்ய விரும்புகிறீங்க. ஆனா நன்மை செய்ய சில வேளைகளில் உங்களுக்கு வழி தோன்றவில்லை, தீமையை செய்து விடுகிறீங்க. அதே போல இவனுடைய நிலைமை அப்படி இருக்கு. அவன் சுகமாக விரும்புகிறான், ஆனால் அதற்கு ஒரு வழி புலப்படல. நான் ஏற்கனவே சொன்னேன், நிர்பந்தப்படுத்தப்படுகிறது உனக்கு நல்லது என்று சொன்னேன்னா ஞாபகம் இருக்கா? நிர்பந்தம் ஒரு மனுஷனுக்கு நல்லது என்று சொன்னேன். ஞாபகம் இருக்கா? வச்சிருக்கீங்களா இல்லையா? அவனுடைய நிர்பந்தம் அவனுக்கு நல்லதாகவே முடிந்தது. இயேசு அந்த இடத்திலே வந்து இடைப்படுகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இயேசு அந்த இடத்திலே இறங்கி வந்து அவனுடைய உள்ளத்தை அவனிடத்திலே சொல்லுகிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? அவன் உள்ளத்திலே இருக்கிறதை அப்படியே எடுத்து காண்பிக்கிறார். என்ன அருமையான! நிர்பந்தப்படுவது நல்லது என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுவார். ஆவியிலே நீங்கள் அதனால் தான் ஆவிக்குள்ள சிந்தனை உள்ளவர்களாக மாறுங்கள். ஆவிக்குள்ள சிந்தனை இருந்தால் தான் ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்படுகிறது உனக்கு தெரியும். அவன் கொஞ்சம் எழறான். சுத்தமாக விரும்புகிறாயா என்று சொன்னதற்கு அவன் பதில் சொல்லல. ஆண்டவரே அதை உள்ளத்திலே அவன் அறிந்திருக்கிறான். அவனே அதை வெளிப்படுத்தல. என்ன சொல்றான்? என்னாலே போய் குளத்துல விழ முடியல, யாரும் எனக்கு உதவிச்சு. அந்த நிர்பந்தமான நிலைமையை தான் எடுத்து சொல்லுகிறான். நல்லா கவனிங்க பிரியமாக. இன்றைக்கு உங்களுடைய prayer should be like this. Your option should be the one. கிறிஸ்து ஒருத்தர் தான் உன்னுடைய ஆப்ஷனா இருக்கணும். அவருடைய உண்மை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய சாந்தம், அவருடைய இச்சை அடக்கம், பொறுமை, இவைகள் தான் உன்னுடைய ஆப்ஷனாக இருக்கும். அதுதான் நீ இருக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம். ஆனால் சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் பொழுது, அதை செய்ய விடாமல் தடுக்கிற சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, ஆண்டவர் இடைப்படும் பொழுது அந்த சூழ்நிலையை கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். அந்த பெதஸ்தா குளத்திலே இருந்த ஒரு மனுஷன் அவன் சூழ்நிலையை தான் சொன்னான்.
என்னாலே போய் அதுல விழ முடியல, யாரும் எனக்கு உதவி செய்யல. அப்ப ஆண்டவர் அவனை எழும்பி அவர் நடக்க வைக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். So don't keep too many options. You keep only one option. இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய ஆப்ஷனா இருக்கும். அவர் ஒருத்தர் தான் உங்களுடைய நிலைமையை மாற்ற முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பாடா இருக்கட்டும், மனுஷனால் செய்ய முடிய எந்த மனுஷனால் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருக்கட்டும். For example, your future. It is not in your hand. உன் கையில இருக்கு. இயேசு உன் கையில இருக்காரு. அதுதானே ஒரு பெரிய நல் செய்தி. அவர் நீ நிர்பந்தப்படுத்தப்படும் பொழுது அவர் இடைப்படுவார். அப்பொழுது அவர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்டு செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு நல்லா புரியும். Many a times God gives certain options. ஆண்டவரே சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பார். சவுலுடைய ராஜா, பழைய ஏற்பாட்டிலுடைய சவுலுடைய வாழ்க்கையையும் புதிய ஏற்பாட்டுடைய சவுலுடைய வாழ்க்கையை நான் சொன்னேன்னா உங்களுக்கு பூரணமாய் விளங்கும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 10:8, 13:8. அங்கு சாமுவேல் மூலமாக கர்த்தர் சவுலுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறார். என்ன? 4 வகையான காரியத்தை சொல்றார். அந்த 4ஐயும் அவன் கடைபிடிக்கணும். அதுல ஏதாவது கடைபிடித்தால் கர்த்தர் ஒன்று செய்ய முடியாது. இதை மனதில் வைத்துக் கொள். அவர் என்ன சொல்லுகிறார்? நீ கில்காலுக்கு புறப்பட்டு போ, நான் சமாதான பலியை செலுத்துவேன். நான் நல்ல கவனிங்க, நான் சமாதான பலியை அவர் தான் செலுத்துவார். யாரு செலுத்தணும்? சாமுவேல் தான். நான் நீ செய்ய வேண்டியதை நான் சொல்லும் வரைக்கும் 7 நாள் காத்திரு. 4 கண்டிஷன், 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. 4 ஆப்ஷனை நீ கை கொள்ளும். யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஸ்கிப் எனி ஆப்ஷன். ஆனா சவுல் என்ன செய்து விடுகிறான்? கில்காலுக்கு போறான் சார். 7 நாள் காத்திருக்கிறான். அப்படிதான் போட்டிருக்கு. நீங்க 13:8 வாசி பாத்தீங்கன்னா கில்கால்ல அவன் 7 நாள் அளவும் காத்திருக்கிறான். அவன் என்ன பண்றான்? அதுக்குள்ள அவன் சில சூழ்நிலை மாறுகிறது. நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நீ செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் தடுக்கிற சூழ்நிலைகள். அவனிடத்துல ஆட்கள் சொல்றாங்க, நம்முடைய எதிரி நமக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறான், நம்மை சூழ நின்று கொண்டிருக்கிறான், நம்மோடு கூட யுத்தம் செய்வதற்கு அவன் தருணம் பார்த்து அவன் வருகிறான் என்று அவனிடத்திலே சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்பட்ட உடனே என்ன பண்றான்? அந்த 4 கண்டிஷன்ஸ்ல 2 கண்டிஷனை அவன் ஸ்கிப் பண்ண. கில்காலுக்கு போனது உண்மை, 7 நாள் அவன் வெயிட் பண்ணது உண்மை. மாத்திரமல்ல, அவன் சொன்னார் சமாதான பலியை நான் செய்வேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் அவனுக்கு அந்த இது புரியல? 2வது, நான் உனக்கு செய்ய வேண்டியதை நான் சொல்லும் அளவும், உன் எதிராளிகள் வந்தா நீ எப்படி என்ன செய்யணும், எப்படி நீ போருக்கு போகணும், அந்த காரியங்களை கர்த்தர் அவனுக்கு சொல்லுவதற்கு முடி வரைக்கும் நீ என்ன பண்ணு? 7 நாள். இந்த 7 நாள் என்பதுதான் நம்முடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில திருமணமான 1 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிடணும்? குழந்தை பெற்றோம். அது நம்முடைய கணக்கு, நம்முடைய நாட்கள். சரிதானே? இல்ல 21 வயசுல திருமணம் ஆகணும்ட்டு அவன் ஆட்டோ ரிக்ஷாக்காரன் கூட எழுதி வச்சிருக்கான். அதனால இது தாண்டி போகும்போது என்ன பண்றோம்? நம்ம கொஞ்சம் தடுமாறிடுறோம். ஆனா இங்க பாருங்க, அதுல அந்த காரியத்தை நீங்க அறிங்க. அவர் சொல்லுகிறார் 7 நாள் என்பது கர்த்தருடைய நாள். எப்பொழுது ஆரம்பிக்கிறது, எப்பொழுது முடிகிறது நீங்க அறிய முடியாது. நீங்க ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க. எப்போ சாமுவேல் சொன்னாரோ
அந்த நேரத்தில் 7 நாள் கணக்கு போட்டிருப்பாங்க. கர்த்தர் 7 நாள் என்று சொல்லுவது அவருடைய கணக்கு என்னன்னு தெரியும். 7 நாள் தான். அது காலையிலிருந்து ராத்திரி அடுத்த நாள் காலை வரைக்கும் ஒரு நாளா, இல்ல மாலை 6 நாள்ல இருந்து அடுத்த நாள் மாலை வரைக்கும் ஒரு நாளா? வேதத்திலே அப்படி சில குழப்பங்கள் இருக்கு இல்லையா? மாலை 6 அடுத்த நாள் மாலை வரைக்கும் ஒரு நாளா? மனுஷனுக்கு அது தெரியாது. ஆனா ஆண்டவருடைய நாள் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது தெரியாதபடிக்கு தவறு செய்து விடாதபடிக்குத்தான் அவர் இந்த 3வது கண்டிஷனையும் 4வது கண்டிஷனையும் கொடுத்திருக்கு. 2வது கண்டிஷனும் 3வது கண்டிஷன். நான் தான் அந்த சமாதான பலி செய்யும். நான் நீ செய்ய வேண்டியதை சொல்லும் அளவு. So 7 days option is no matter to me. Hallelujah, Choloma. This is where I want you to take that clue from me. 7 days not is my option. Kilcall is not my option. நல்ல கவனிங்க. அவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது தான் என்னுடைய ஆப்ஷனா இருக்கணும். Hallelujah, Choloma. Hallelujah, Choloma. Then you will never make mistakes. You will never make. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் there is 2 options left before Peter. அவனுக்கு 2 ஆப்ஷன் அங்க இருக்கு. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதோ அல்லது மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதோ. நல்லா கவனிங்க. there are 2 options before you. தேவனுக்கு நான் கீழ்ப்படியட்டுமா, மனுஷனுக்கு நான் கீழ்ப்படியணுமா? அப்பொழுது அவன் சொல்றான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதோ மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதோ எது நியாயம் என்று நிதானித்து பாருங்கள் என்று தேவன் சொல்லுகிறதை தான் அவன் செய்கிறான். அநேக நேரத்தில் இந்த உலகத்திலே many options will come due to circumstances. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நான் மனதில் வைத்துக் கொள்ளும். சவுல் என்கிற வாலிபன் இந்த நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லிட்டு அவன் அதற்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமஸ்குவின் பாதையில ஆண்டவர் சந்திக்கிறார். நீங்க அப்போஸ்தலர் 9 வாசிக்கணும், அப்போஸ்தலர் 22 வாசிக்கணும், அப்போஸ்தலர் 26 வாசிக்கணும். அப்பதான் இந்த சரத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஒன்றுக்கு ஒன்று முரண் போல தெரியும். ஆனால் நான் சொல்லுகிற சத்தியத்தை கவனமாய் கேளுங்க. தமஸ்குவின் பாதையிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். பெரிய வெளிச்சம் என்று போடப்பட்டிருக்கும். ஆனா இன்னொரு சில இடத்துல 22 இல்லைன்னா 26 வாசித்து பார்த்தீங்கன்னா சூரியனை காட்டிலும் 7 மடங்கு பிரகாசம் உள்ள ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் தோன்றுகிறது. அந்த வெளிச்சத்தின் நடுவே ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே. வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்கிறாங்க, சத்தம் எல்லாத்துக்கும் கேட்கல. Be careful. There are too many options before you. But there will be a voice from heaven. ஒரு வெளிச்சம். The circumstantial evidence வைத்து நீங்கள் போகாதீங்க. I want you to very carefully weigh your options. சுற்றிலும் நடக்கிற காரியங்களை வைத்து உங்களுடைய காரியத்தை தீர்மானம் பண்ணாதீங்க. Under that various options there will be a voice from God. கர்த்தருடைய சத்தம் நிச்சயமாய் கேட்கும். That is why I want you to grow spiritually. Don't be only religious minded. Don't only worship Jesus. You have to worship Jesus Christ. அநேகர் இயேசுவை தான் ஆராதிக்கிறார். நாம் இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு தான் ஆலயத்துக்கு போகிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, there will be, if you are spiritually minded, ஆவிக்குரிய சிந்தனையிலே நீங்கள் வளர ஆரம்பித்துட்டீங்கன்னா உங்களுடைய கர்த்தருடைய சத்தத்தை உங்களால் நிச்சயமாய் கேட்க முடியும். கர்த்தருடைய சத்தம் கேட்கும். சவுலே சவுலே. அவன் பதில் கொடுக்கிறான், ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவர் சொல்றார், நீ பட்டணத்துக்கு புறப்பட்டு போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு செய்யப்படும். நல்லா கவனிங்க. when you have Christ is your option,
He will direct you so beautifully. நீ அந்த இடத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். And he did that. அவன் கீழ்ப்படிந்த பொழுது, கர்த்தருடைய சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படிந்த பொழுது, சவுல் ராஜா கீழ்ப்படியல, ஆனால் புதிய ஏற்பாட்டு சவுல் கீழ்ப்படிந்தான். He just obeyed for God's option. அவனை அழகாய் நடத்தினார். I want to assure you, my dear brother, my dear sisters, when you are constrained like this, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீங்கள் நெருக்கப்படும் போது, என் ஆண்டவருடைய கரம் நிச்சயமாய் உங்கள் மீது இறங்கும். ஆண்டவருடைய கரம் என்பது it's not literally the hand of God, it could be the voice of God, it could be the light of God. அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய வெளிச்சமாக, அல்லது கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக இருக்கலாம், கர்த்தருடைய வாக்காய் இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுமா. You won't know, but he will lead you with the right option for you to do it. Hallelujah, chaloma. Otherwise you will end up in doing the forces of the secular life. உங்களுடைய உலக வாழ்க்கையில இருக்கிற அந்த பிரஷரை உன்னால் தாங்க முடியாது, அந்த காரியத்திற்கே உன்னை ஈடுபடுத்தி விடுவாய். இரண்டாவதாக, இல்ல அதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்லட்டும். உபாகமம் 21:8 வாசித்து பாருங்க. அது யாராவது வாசிங்க. அதுல முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிற உனக்கும் எனக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விரும்புகிற உனக்கும் எனக்கும், இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிற ஆப்ஷன்ஸ். அல்லேலூயா சொல்லுவோமா. அதன்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்க, அவருடைய சத்தத்தை உண்மையாய் தெரிந்து கொள். அவருடைய சத்தத்தை நீ கேட்ப. அவருடைய ஆப்ஷன்ஸ்ல எதை நீ செய்யணும், எது முக்கியத்துவம், சவுல் அதை அறியல. which is important he did not know. பாதி கிணறை தாண்டினா விழுந்துட்டான். ஆண்டவர் பாதி கிணறை தாண்டுவதற்கு உன்னையும் என்னையும் அழைக்கல. அவர் சொன்னதை செய்ய நான் கவனமாய் இருக்கும்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாய் என்றால், all these blessings shall overtake you. I'm so excited about that word. When I'm careful to listen to the voice of God, all these blessings shall go before you, overtake. ஆங்கில வேதாகம் சொல்லு, it will overtake you. அப்படின்னா என்ன? உனக்கு முன்பாகவும் அவருடைய நன்மை, உனக்கு பின்பாகவும் அவருடைய நன்மை உன்னை சூழ்ந்து கொள்ளும். இரண்டாவது, இது ஒரு வசனத்தை நான் வைக்கல, இதுல கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனத்தை நீங்கள் இதற்கு ஆதாரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் இல்ல, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. அது அன்பே பெரியது. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது பிரையாரிட்டி வச்சு சொல்லல அவர். ஏன்னா அந்த அன்பின் மூலமாய் தான் உனக்கு விசுவாசமும் கிடைக்குது, அந்த நம்பிக்கையும் கிடைக்குது. அதனால்தான் அவர் அன்பே பெரியது என்று சொல்றார். ஆனால் விசுவாசமும் நம்பிக்கையும் மிகவும் முக்கியமானது. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க நல்லா கவனிங்க. விசுவாசம் குறைவுபடலாம். ஆமாவா இல்லையா? சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். விசுவாச குறைவு ஏற்படலாமா? ஆமாவா? நம்பிக்கை குறைவுபடுமா? இங்கதான் வாங்க வழி. விசுவாச குறைவுகளை பற்றி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்கேயர் 1 நிருபம் 3 உங்களுடைய விசுவாச குறைவுகள், விசுவாசம் குறைவுபடலாம். ஆனா நம்பிக்கை குறையுமா?
சொல்லுங்க, எங்கேயாவது வசனம் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சு சொல்லுங்க எனக்கு. நானும் பாக்குறேன், தலையில நின்று வாசித்து பாக்குறேன். நம்பிக்கை குறையுதுன்னு நான் எங்கேயும் நான் பார்க்கல. நல்லா கவனிங்க. அப்போ நம்பிக்கை குறையாது. என்னுடைய மனைவி அடிக்கடி சொல்லுவாள், விசுவாசம் என்கிறது ஒரு கப்பல். சரியா? அந்த விசுவாசம் என்கிறது ஒரு கப்பல். நம்பிக்கை நம்ம வேதத்தில் இருந்து தான் சொல்றேன். மனைவி சொல்றான்னா அவளுடைய வசனம் இல்லை. விசுவாசம் என்கிறது ஒரு கப்பல், நம்பிக்கை என்பது ஒரு நங்கூரம். அப்படி என்றால் அந்த விசுவாசம் நங்கூரம் இல்லாத கப்பலா இருக்க முடியாது. Nobody will sail the ship without the anchor. ஆங்கர் இல்லாம, நங்கூரம் இல்லாதபடிக்கு அவன் கப்பலை செலுத்த மாட்டான். கப்பலை கடலுக்குள்ளே செலுத்துவதற்கு முன்பாக இந்த ஏர்கிராப்ட் எல்லாம் செக்அப் பண்றது போல அங்குள்ள கேப்டன் எல்லாவற்றையும் செக் பண்ணுவான். அவன் he will test whether the anchor is lowering down and he is able to lift it. அவன் கப்பலை செயல்படுறதுக்கு முன்னாடி அவன் எல்லாவற்றையும், அதுல எண்ணெய் போடணும்னா, கிரீஸ் பண்ணணும்னா எல்லாத்தையும் பண்ணி வச்சிருவான். அதுக்கப்புறம் தான் கப்பல் எடுக்கும். அப்போ விசுவாச குறைவு ஏற்படலாம், ஆனா நம்பிக்கை குறைவு ஏற்படாது. அந்த நங்கூரத்துல குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லை. ஆனா நான் ஒரு வார்த்தையை நான் சொல்றேன், நம்பிக்கை குறையாது, நம்பிக்கை அற்று போயிடும். விசுவாச குறைவு ஏற்படலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட போராடி, ஆண்டவரை விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க என்று அவருடைய கிருபையை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். ஆனா நம்பிக்கை, it is a component of you and me. Hallelujah, சொல்லுமா? God never gives you the hope. The hope is developed by you. அதை ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து அதை எதிர்பார்க்கிறார். நம்பிக்கை அவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினால நம்பிக்கை குறையவே குறையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நம்பிக்கை குறையாது, அது நம்பிக்கை அற்று போய்விடும். இதற்கு ஒரு ஆதாரமாய் ஒரு சம்பவத்தை என்ன சொன்னா நீங்க புரிந்து கொள்வீங்க. இட் லுக்ஸ் as so theoretical, ஆனால் நான் வாழ்க்கையில இதை அனுபவித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையை நீங்க குறையவே குறையாது. விசுவாசம் குறையலாம், நம்பிக்கை என்ன பண்ணிடும்? அற்று போயிடுவீங்க. நம்பிக்கையே இருக்காது. இப்போ சில நாட்கள்ல கழிச்சு சில காரியம் நடக்கவே இல்லைன்னா உங்க நம்பிக்கை என்ன போயிடும்? ஏன்னா விசுவாசம் போகாது. ஏன்னா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் உன் ஆண்டவர். எல்லாருக்குள்ளும் ஒரு விசுவாசத்தை அவனவனுக்கு ஒரு அளவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இது கர்த்தர் கொடுத்த விசுவாசம். ஆனால் நம்பிக்கை based on that faith, based on that love for God, you have to develop that hope. அது நம்பிக்கை ஏற்றுப்படும். இப்போ பாருங்க, ஆபிரகாமுடைய கதையை நான் கொஞ்சம் சொல்லட்டும். 75 வயது, அவனுக்கு குழந்தை இல்லை. அப்ப ஆண்டவர் அவனை கூடாரத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லுகிறார். எதை பார்க்கிறாய்? நட்சத்திரங்களை பார்க்கிறேன்றான். நட்சத்திரத்தை உன்னால் எண்ண கூடுமானால் எண்ணுங்கிறார். என்னால முடியல ஆண்டவரேங்கிறான். அதை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அங்கு வேதம் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். அவன் விசுவாசத்திற்கு தகப்பன். விசுவாசத்திற்கு அவன் ஒரு முன்னோடி. அல்லேலூயா சொல்லுவோமா? அவனுடைய விசுவாசம் குறையவே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். அவனுடைய வாழ்க்கையை முழுவதையும் நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த தேசத்தை காண்பிக்காமல் ஆண்டவர் போக சொல்ற இடமெல்லாம் போறான். அவன் விசுவாசத்திலே தகப்பன். 75 ஆண்டிலே ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றான். அப்ப அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்பர் தெரியல எனக்கு, வசனத்தின் நம்பர். அங்கு வேதம் சொல்லுகிறது, அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அவன் கர்த்தர் அவனை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொன்னார். அவன் நம்பிக்கையை டெவலப்ட் தி ஹோப். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்பிக்கையை அவன் வளர்த்து கொண்டான். 75 வயதிலே கர்த்தர் அவனுக்கு நான் உனக்கு சந்ததி உண்டாக்குவேன் என்று சொன்ன உடனே
அதை விசுவாசத்தோடு கூட நம்புறான். நம்பிக்கையோடு கூட அவன் என்ன பண்றான்? விசுவாசிக்கிறான். 10 ஆண்டுகள் அப்படியே நம்பிக்கையோடு கூட விசுவாசிக்கிறான். நல்ல கவனிங்க பிரியமானது. 75 சொல்றாரு, 85 வயதா இருக்கும் பொழுது அவன் நம்பிக்கையோடு கூட விசுவாசிக்கிறான். அவன் மனைவி சாராள் அவனிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆகோரோடு நீங்க சேர்ந்து கொள்ளுங்க, அவள் நமக்காக ஒரு வீட்டை கட்டுவாள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் நினைக்கிறேன் அவனுடைய நம்பிக்கையாகவே இருந்து விட்டுச்சோ இல்லையோ, அல்லது நம்பிக்கை அற்று போய்விட்டானோ தெரியாது. நான் நினைக்கிறேன் அவன் நம்பிக்கை அற்று போய்விட்டான். 10 ஆண்டுகள் காலம் கடத்தினது, அவனுடைய நம்பிக்கை குலைந்து போயிருச்சு. அவன் நம்பிக்கை அற்று போய்விட்டான். ஆகையினாலே மனைவி சொன்ன உடனே அவன் சரி என்று ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவனுடைய நம்பிக்கையை இழக்காதபடிக்கு, அவனுடைய நம்பிக்கை அது குறையும் நான் சொல்லல, அது அதிகரிக்கும் நான் சொல்லல. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க பிரியமா. வேதத்துல எங்கேயும் நம்பிக்கை குறைவு, நம்பிக்கை அதிக நம்பிக்கைன்னு போடவே இல்லை. வேதத்தை நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகையினால் தான் இவ்வளவு ஆணித்தரமாய் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவனுடைய நம்பிக்கையாகவே மாத்திரம் இருந்திருக்கும், அது திட நம்பிக்கையாக மாறவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அதிக நம்பிக்கை என்று வேதம் போடல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்பிக்கையோடு கூட அந்த தைரியம் சேரும் பொழுது, கான்பிடன்ஸ் சேரும் பொழுது அவனுக்கு திட நம்பிக்கையாகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? 10 வருஷம் வரைக்கும் நம்பிக்கையோடு கூட இருந்தான். 10 வருஷம் வரைக்கும் அவன் நம்பிக்கையும் விசுவாசமும் அவனுக்கு உதவி செய்யல. அப்பொழுது அவன் என்ன பண்ணுகிறான்? அந்த 10 ஆண்டுகளுக்கு மேல அவனுடைய நம்பிக்கை திட நம்பிக்கையாக மாறி இருக்க வேண்டும். ஆமாதானே? 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 நல்ல கவனிங்க தம்பி. அந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்கு. அது கர்த்தர் கொடுத்த விசுவாச அளவுப்படி விசுவாசம் இருக்கு. ஆனால் நம்பிக்கை அது நம்பிக்கையாகவே நின்று விடக்கூடாது. நான் நம்பிக்கை அற்று போய்விட்டான் என்று சொல்ல எனக்கு பயமா இருக்கு. ஆபிரகாமை குறித்து அவனுடைய நம்பிக்கையாக மாத்திரம் இருந்து கொண்டிருந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதற்கு மேல ஒரு அளவை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது என்ன? திட நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுவோமா? அதை தான் ஆண்டவர் அவனிடத்துல சோதித்து பார்க்கிறார். அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கல. ஆண்டவர் அவனுக்கு சந்ததியை கொடுக்கிறார், ஈசாக்கை கொடுக்கிறார். அவன் வளர்ந்து வருகிற நேரத்தில் அவனை பார்த்து ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, உன் ஏக சுதனை, ஒரே குமாரனை மோரியா மலையிலே ஒரு மலை, நான் குறிக்கிற ஒரு மலைக்கு எடுத்துக்கொண்டு போய் அவனை தகன பலியிடு என்று சொல்லுகிறார். ஒரு வார்த்தையும் சொல்லல. அவன் எடுத்துக்கொண்டு போய் அந்த மலையின் மீது அவனை அந்த பலிபீடத்திலே கிடத்தி, அவன் கரத்தை நீட்டி கத்தியை அவன் எடுக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் நீங்க கவனமாய் கேட்கணும். இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ என்னை நம்பி இருக்கிறவன் என்று அவர் எழுதல. என்னை விசுவாசித்திருக்கிற என்று அவர் எழுதல. உன் விசுவாசத்திலே உறுதியாயிருந்தேன் என்று எழுதல. அங்கு வசனம் போடுகிறது, அவன் கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதைத்தான் சாலமோன் ஞானி ஒரு அழகாக சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையை தான் என்ன என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 24:16 வாசித்து பாருங்க. அது அழகாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் என்று அறிந்த ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய நம்பிக்கை இப்பொழுது ஒரு திட நம்பிக்கையாக மாறினதற்காக ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஆகையினால இந்த நம்பிக்கையில விசுவாசம் இல்ல, நம்பிக்கை அற்று போகும் பொழுது, அல்லது நம்பிக்கை திடனற்று போகும் பொழுது, உன்னுடைய நம்பிக்கை திடனற்று போகலாம். நல்லா கவனிங்க பிரியமாக. ஆண்டவர் அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நீங்க 10:35 எபிரேயர் எடுத்து வாசித்து பாருங்க. உன் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உன் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அப்படி என்றால் அந்த நம்பிக்கையோடு கூட தைரியத்தை கூட்டி கொடுக்கணுமா? 1 பேதுரு 1 அதிகாரம்
5-8 வரைக்கும் வாசித்து பாருங்க. உங்களுடைய விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும் கூட்டிக் கொடுங்கள். அல்லேலூயா சொல்லுமா. அது என்ன? the நம்பிக்கை should become a strong confidence. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. உன்னுடைய நம்பிக்கை அற்று போகிற நிலைமை வரலாம். your elasticity may not allow you. it may break any time. உன்னுடைய பொறுமை, ஒரு பொறுமையை காத்துக்கொள்ளுகிறதுக்கு ஒரு எல்லை குறையுமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அந்த நிலைமை. அன்னைக்கு ஆகார் அவனிடத்துல சொல்லும் பொழுது 10 ஆண்டுகள் காத்துட்டோமா, இன்னும் கொஞ்ச நாள் காத்தான்னு. அதுதான் திட நம்பிக்கை. அதுதான் திட நம்பிக்கை. 10 ஆண்டுகள் வெயிட் பண்ணிட்டோம்ல, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள் அப்படி என்று சொல்லி இருந்தால் அப்பொழுது கர்த்தர் சோதித்திருக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தர் அவனை சோதித்து பார்த்திருக்க மாட்டார். அவன் அப்படி சொல்லல. அவனுடைய நம்பிக்கையை திடனற்று போய்விட்டபடியினாலே அவன் சாராள் சொன்னதுக்கு அவன் ஏற்றுக்கொண்டு செய்கிறான். கர்த்தர் அந்த நம்பிக்கை அற்று போகும்போது அல்லது நம்பிக்கை திடனற்று போகும் பொழுது அது உனக்கும் பிரயோஜனம் இல்லை, உன்னுடைய குடும்பத்தாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நல்ல கவனிங்க. எசேக்கியாவை பத்தி நான் ஒரு வார்த்தை சொன்ன போறோம் உங்களுக்கு. அவன் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தான் சொல்லல. நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாருங்க. நான் சொல்லுகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3-7 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அங்கு அவனை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதுல ஒரு காரியம், அவன் கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கை போல மற்ற எந்த யூதா ராஜாக்களிடத்திலும் இல்லை. அப்படி என்றால் ஆண்டவர் அந்த இடத்துல அவன் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தான் என்று சொல்லல. அதற்கு ஒரு சூப்பர்லேட்டிவ் வேர்ட் இஸ் நாட் தேர். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த சூப்பர்லேட்டிவ் வேர்ட் இஸ் தி சுப்ரீம் கான்பிடன்ஸ். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த 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 திட நம்பிக்கை அவனோடு கூட இருந்தபடியினால், நல்ல கவனிங்க, அந்த திட நம்பிக்கை என்று அந்த இடத்துல போடுறது. ஒரு பெரிய வார் வருகிறது. இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்க. திரும்ப 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்க திறந்து வைத்துக் கொள்ளுங்க. 2 நாளாகமம் 2 Chronicles chapter 32 and verse 6 and 7. அங்கு அந்த யுத்தம் வரப்போகுது. அந்த யுத்தம் வரப்போகுது. எல்லா படை தளபதிகளை கூப்பிடுறான், எல்லா ஜனங்களையும் அந்த இடத்துல கூப்பிடுகிறான், வீரர்களை கூப்பிடுகிறான். அவன் சொல்றான் பாருங்க, திஸ் இஸ் கால்ட் தி அதிகமான நம்பிக்கை என்பது, ஐ வுட் லைக் டு கால் இட் அஸ் an invasive faith. அல்லேலூயா சொல்லுவோமா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. யுவர் faith and hope should be invasive. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அவன் சொல்றான், அந்த ஜனங்களை பார்த்து, சோர்ந்து போன அந்த ஜனங்களை பார்த்து சொல்றான், நீங்க திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. தைரியமாயிருங்கள் என்று சொல்லுகிறான். அவன் திடன் கொண்டு, நான் இன்றைக்கு திடன் நம்பிக்கை என்னோடு கூட இருந்தால்தான் என் கணவனுக்கோ அல்லது என் மனைவிக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்ல முடியும். நாட் ஒன்லி தட், சொன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அது இட் கம்ஸ் அவுட் ஆஃப் யுவர் ஸ்ட்ராங் கான்பிடன்ஸ் இன் ஹிம். அல்லேலூயா சொல்லுவோமா. அவர்கள் இந்த குழந்தைகளும் ஏற்றுக்கொள்ளணும், பிள்ளைகளும் ஏற்றுக்கொள்ளணும். 7வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த எசேக்கியா ராஜா சொன்னதை அப்படியே அவர்கள் நம்பினார். எப்ப நடக்கும்? நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஆர்டினரி ஹோப். ஒரு நம்பிக்கையா இருந்துச்சுன்னா அந்த எசேக்கியாட்ட யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை மற்ற ராஜாக்களோடு கூட, அந்த நம்பிக்கையோடு கூட இவனுடைய நம்பிக்கை வித்தியாசமாக இருந்தபடியினால், நான் அதை சாலமோன் ஞானியுடைய வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன், அது ஒரு திட நம்பிக்கையா இருந்தபடியினால் அவன் மற்றவர்களுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுக்க முடிகிறது. அவர்களுக்கு இருக்கிறது மாம்ச பயம். நமக்காக யுத்தம் செய்கிறவர் யார் என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் கடைசியா. தட் இஸ் an invasive faith.
அந்த நம்பிக்கை, விசுவாசம், நம்பிக்கை, அது ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த இன்வேசிவ் ஃபெய்த். மற்றவர்களை நம்ப வைக்கிற, மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளே இழுத்து கொண்டு வருகிற அந்த ஸ்ட்ராங் கான்பிடன்ஸ். அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அத எப்படி ஊழியக்காரனாக நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்குள்ளே என் ஆண்டவரை குறித்து when I have a strong confidence only I will be able to say to you, don't worry. கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். நிச்சயமா நான் சொல்றேன். அந்த இன்வேசிவ் ஃபெய்த் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளா இன்றைக்கு வரணும். இட் இஸ் an infective faith. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய குடும்பத்திலே உன் நிமித்தமாய் கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். கடைசியாக நான் சொல்றேன், ஒன்று நம்மை நிர்பந்தப்படுத்துகிறது, too many options in us. இரண்டாவது நம்மை நிர்பந்தப்படுத்துகிறது, நம்பிக்கை அற்று போகும் பொழுது நாம் நிர்பந்தப்படுத்தப்படுகிறோம். மூன்றாவதாக நாம் பரிசுத்த குறைச்சல் படும் பொழுது நாம் நிர்பந்திக்கப்படுகிறோம். நல்லா கவனிக்கணும். I want you to very carefully listen to. I told you, இயேசு கிறிஸ்துவையே அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க மனதாயிருந்தேன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து என்றால் அந்த பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் should be your only option. அல்லேலூயா சொல்லுமா? பரிசுத்தம் அல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நல்லா கவனிங்க பிரியமா. மாத்திரமல்ல, ஆண்டவர் 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனத்தை வாசித்து பாருங்க. 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம் 3வது வசனத்தையும் வாசித்து பாருங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை அசுத்தத்திற்கென்று அல்ல பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். அவரை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் வேணும். அந்த பரிசுத்தத்திற்கென்றுதான் நம் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாராம். I want every one of you, both brothers and sisters, I want you to be Mr. Clean or Mrs. Clean. இதற்குத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். He wants you to be Mr. Clean. He wants you to be Mrs. Clean. Hallelujah. சொல்லுமா? One man was called Mr. Clean Prime Minister, Manmohan Singh. He was called as a Mr. Clean. I still find him Mr. Clean. Hallelujah. சொல்லுமா? Hallelujah. சொல்லுமா? You have been called to be Mr. Clean. Not only that, அவர் பரிசுத்தம் இல்லாமல், அந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகையினால் இந்த பரிசுத்தம் நமக்கு அவசியம். அது எப்படிப்பட்ட பரிசுத்தம் என்று ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். பிகாஸ் நான் இந்த வார்த்தையை நான் ஏன் உங்களோடு கூட சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு இந்த இடத்துல வந்து குழுமி இருக்கிறவர்கள் ஒரு விசேஷித்தவர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? Do you believe that you are very special? Hannah, do you believe that you are special? ஆகையினாலே இந்த வார்த்தையை சொல்ல நான் முற்படுகிறேன். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. லேவியராகமம் 11:45 எடுத்துக்கொள்ளுங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, இங்கு இருக்கிறவர்களுக்கும் வெளியே இருக்கிறவர்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நல்லா கவனிங்க. இட் இஸ் செட் ஃபார் எவ்ரிபடி. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மேன்கைண்டுக்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. I just said that Manmohan Singh is Mr. Clean. எல்லாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அல்லேலூயா சொல்லுமா? அது யாரா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையை வாசிங்க. எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி. நல்லா கவனிங்க பிரியமான. ஆண்டவரை நம் தேவனாக வைத்திருக்கும்படி நம்ம என்ன பண்ணணுமா? நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. கூச்சுவீங்க. It is only a suggestion. It is not a compulsion. It is not a compulsion. It is not a commandment for everyone. It is a suggestion for everyone. You should keep yourself clean. So Manmohan Singh decided to keep himself clean.
And the world calls him Mr. Clean. He has chosen to be clean. He has chosen himself to be clean. ஆனால் அது இருப்பீர்களா என்று சஜஷன் கொடுத்திருக்கு. Because you are very special. 19:2 வாசிங்க. இஸ்ரவேல் சபை அனைத்தோரும். நீங்க வந்திருக்கிறவங்க இஸ்ரவேலரா? ஆமாவா இல்லையா? ஆமாவா? ஆம்ஸ்ட்ராங், you are an Israelite. You are a generation of Abraham. ஆபிரகாம் சந்ததியா? அப்போ for his chosen people, இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்டது நீங்க இருங்க, சஜஸ்ட் பண்ணார், be holy. ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள். இட்ஸ் a commandment. It's a commandment. இருங்கள் என்று சொல்லுகிறார். அங்கு சஜஷன், உலகத்திற்கு உள்ள எல்லாருக்கும் ஒரு சஜஷன் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இட்ஸ் a commandment. There is no other option. My dear brother, my dear sister, there is no other option. If you have an option, நீ நிர்பந்தப்படுத்தப்படுவாய். அல்லேலூயா சொல்லுமா? நீ விரும்புகிற பரிசுத்தத்தை அடையாதபடிக்கு நீ அசுத்தத்தை செய்து விடுவாய். So this is not a suggestion, it's a commandment. நீ பரிசுத்தமா இருக்கணும். That is the only option given to you and given to me. No other option. இப்ப இன்னும் கொஞ்சம் வாங்க. அந்த ஆப்ஷன் உள்ள ஜனங்களிடத்துல he is giving a suggestion. வெளியே இருக்கவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாரு, நமக்கு ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அந்த கமாண்ட்மெண்டை எடுத்துக்கொண்டவர்களுக்கு ஒரு சின்ன சஜஷனை கொடுக்கிறார். 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். இந்த வசனங்கள்லாம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லிவிட்டு he is qualifying his statement. எனக்கு ஏற்ற பரிசுத்தமாய் இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் நாம் ஆண்டவரை பார்த்து உம்மை போல என்னை மாற்றும் என்று சொல்ல முடிகிறது. வெளியே இருக்கிறவங்க அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் தெய்வத்துக்கு வெவ்வேறு வடிவம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு அனுமான சிலையை பார்த்துட்டு உம்மை போல மாத்துங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா சார்? தும்பிக்கை வச்சிருக்க பார்த்து உன்னை போல என்னை மாத்துங்கன்னு சொல்லுவீங்களோ? சொல்ல மாட்டீங்கல்ல. ஆனா என் ஆண்டவரை பார்த்து தான் சொல்ல முடியும், உம்மை போல என்னை பரிசுத்தமாக மாற்றுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இது ஒரு பிரிவிலேஜ். அவரை போல பரிசுத்தம் அடைய. இட்ஸ் a privilege given to you and me. நான் பரிசுத்தராயிரு. 3 வசனத்திலையும் அவர் உலகத்துக்கு கொடுத்த வசனத்திலும் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களா? நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு விசேஷித்த கூட்டத்தை அவர் தெரிந்தெடுத்து எனக்கு ஏற்ற பரிசுத்தமாய் இருங்கள், எனக்கு ஏற்ற பரிசுத்தம். கண்களை